எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. துளசி தான் போன் பண்றா. துளசி, என்னமா ஆச்சு? அந்த மலைமாட்டு பயலுக்கு ஒண்ணும் இல்லையே, அவன் நல்லா தானே இருக்கான். ஏண்டி அதை கேக்குற? அந்த மலைமாடு உன்கிட்ட சொன்ன மாதிரியே பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டாண்டி. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால உன் கூட சேர்ந்து வாழ முடியலன்னா அதுக்கு சாகலான்னு நினைச்சு உசுர விட முடிவு பண்ணிட்டாண்டி. என்னம்மா என்னென்னமோ சொல்லுத? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே தலைவர் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போறாருன்னு சொன்னேன். இப்ப என்னடானா திடீர்னு இப்படி சொல்லி என் தலையில இடிய வைக்கிற. அந்த மலைமாடு விஷத்தை குடிச்சிட்டான்னு சொல்லுத. ஆனா அவன் உசுரோட தானே இருக்கான், செத்து போலையே. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலடி. அவனை ஆம்புலன்ஸ்ல வச்சு தலைவரே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்கடி. ஊர் மக்கள் எல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காததாலதான் உசுர விட துணிஞ்சிட்டான்னு எல்லாரும் ஒன்னதான் குத்தம் சொல்றாங்கடி. என்னம்மா பேசுத? அந்த மலைமாட்டு பைய என் பேச்ச கேட்காம பூச்சி மருந்து குடிச்சதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நான் என்னமோ அபூர்வ சகோதரர்கள் படத்துல ஸ்ரீவித்யா வாயில வில்லனுங்க விஷத்தை ஊத்துன மாதிரி அந்த மலைமாட்டு பைய வாயில நானே விஷத்தை ஊத்துன மாதிரி ஊர் ஜனங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் என்னமா அதுக்கு பண்ண முடியும்? நானும் என்னடி பண்ணுவேன்? ஊர் ஜனங்க பேசுறத தானடி நான் உன்கிட்ட சொல்ல முடியும். ஊர் என்ன வேணாலும் பேசட்டுமா? 1000 வாய் 1000 நாக்கு. ஏம்மா இப்ப என்னம்மா பண்றது? துளசி, நீ எதுக்கும் பயப்படாத. என்ன, நான் இப்ப உமாவை வர சொல்லிருக்கேன். நாங்க 2 பேருமா சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போய் மருதமுத்து எப்படி இருக்கா, அவனுக்கு என்னாச்சுன்னு நான் உனக்கு போன் போட்டு சொல்றேன். சரிம்மா. அது வரைக்கும் நீ ஈஸ்வரி அம்மா வீட்லயே இரு. என்ன, இங்க வந்துடாத. என்ன? சரி சரி, நான் வரல. நீயும் உமாவும் அங்க போய் என்னாச்சுன்னு எனக்கு போன் பண்ணுங்க. இங்க பாரு, நான் உனக்காக தான் காத்துட்டு இருப்பேன். போன் பண்ணு. நான் உனக்கு போயிட்டு வந்து போன் பண்றேன். என்ன, நீ பத்திரமா இரு. என்ன? சரி சரி. ஐயோ, சின்னையா நான் போன் பேசிட்டு இருந்ததை பாத்துட்டாங்களே. இப்ப எப்படி அவங்கள சமாளிக்கிறது? வேற வழி இல்ல. அபிமாக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிட வேண்டியதா. அபிமா அபிமா, நான் துளசி அக்கா பேசுறேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. என்ன, இங்க பாரு, நான் சின்னையா கூட செக்கப்க்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேனா. ஈஸ்வரி அக்கா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அவங்க வர வரைக்கும் என்னையால இவங்களை சமாளிக்கவே முடியல அபிமா. இப்ப என்ன பிரச்சனைனா இரு, நான் சொல்றேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? சரி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். சின்ன ஏதாவது கேட்டாலும் ஒன்னு சொன்னா போதும். புரிஞ்சுதா? இது மட்டும் போதும். எப்படியாவது என்னைய காப்பாத்து அபிமா. எனக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல அபி. எப்படியாவது என்னைய காப்பாத்திரு, சரியா? வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டியலா? கொடுங்க கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, தாகமா இருக்கு. ஆமா ஈசு, இப்ப நீ யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்த? என்னாச்சு ஈசு? பாத்து பாத்து. அதுவா சின்னையா, அபிமா கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். இல்லையே, நீ அபிமா கிட்ட பேசலையே. யார்கிட்டயோ அம்மா அம்மான்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, அதுதான் என் காதுல விழுந்துச்சு. காதுல விழுந்துச்சா? உங்க காதுல ஏத்த காய்ச்சி ஊத்த. ஈசு, இப்ப நான் என்ன கேட்டேன், நீ ஏதோ முணங்குற, கோவப்படுற, என்னாச்சு? பின்ன என்ன சின்னையா, நீ எப்ப பார்த்தாலும் தொணன்னு ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கிய. கேள்வி கேக்குறது ஈஸி, அதுக்கு பதில் சொல்றதா ரொம்ப கஷ்டம். மத்தவங்க கஷ்டத்தையும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து கேள்வி கேட்கணும். ஈசு, நீ என்ன இப்பெல்லாம் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? வீட்ல நானும் இல்ல நீங்களும் இல்ல சின்னையா. அபிமா பொறுப்புல அத்தைய விட்டுட்டு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அததான் நான் அபிமா கிட்ட போன் பண்ணி அத்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு அப்படி சொல்லதான் பேசினேன். நான் அபிமான்னு சொன்னது உங்க காதுல அம்மா அம்மான்னு கேட்டிருக்கு, அவ்வளவுதான்.
அதுக்கெல்லாம் போய் நீங்க சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? அர்த்தமெல்லாம் ஒண்ணும் இல்லை ஈசு. வேண்டாம் சின்னையா, வேண்டாம். நீங்க எதுவுமே இப்ப சொல்ல வேண்டாம். அபி இப்ப லைன்ல தான் இருக்கா. நீங்களே நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க? இல்லை ஈசு, இல்லை ஈசு. நான் அபி பிள்ளைகிட்ட கேட்டுதான் நீ அபிகிட்ட தான் பேசினேன்றதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் எனக்கு இல்லை. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல விடு. அதெல்லாம் முடியாது சின்னையா. மனசுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் வெளியே போயிடும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனால நீங்க அபிகிட்ட இப்பவே பேசி உங்க சந்தேகத்தை சரி பண்ணிக்கோங்க. இந்தாங்க. இப்ப பேச போறீங்களா இல்லையா சின்னையா? ஆஹா, அழகு சுந்தரம், நீ மட்டும் இப்ப அபிகிட்ட பேசுறனா ஈஸ்வரியா ஆஸ்பத்திரியில சாமி ஆடிடுவா. அதனால நீ போனை வாங்கி பேசிடுறா. சரி, நீ இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்துறதுனால நான் இப்ப இதை வாங்கி பேசுறேன். ஹலோ அபிமா, ஈஸி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தாளா? சரி அபிமா, நீ அம்மா கூட இருக்கிறதா ஈஸு சொன்னா நீ அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. நாங்க இன்னும் டாக்டரை பார்க்கல, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம். நீ அம்மா கூட இரு, நான் வச்சிடறேன் அபிமா. நீ அபிமா கூட தான் பேசிட்டு இருந்த, ஆனா நான் அங்கிருந்து வரும்போது அம்மா அம்மா நீ என் காதுல விழுந்துச்சு, அதனாலதான் யாருன்னு கேட்டேன். நல்ல காது வச்சிருக்கேன் உங்களுக்கு.